ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் பிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நான் ஒரு நியூ ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். டேக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். சரி வாங்க, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் ஒயன். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா, உங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. உங்களுக்கு 28 வயசு ஆகுது. நீங்கள் ஒரு ஸ்கூலில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி. இன்றைக்கி சம்பாதிச்சாதான் நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்க ஃபேமிலி தான் உங்களோடது. இப்போது டே சைட் போனோம்னா டே வீட்டில் அம்மா அப்பா கிடையாது, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. தங்கச்சி தான் லாஸ்ட்டு. டேக்கு 32 வயசு ஆகுது. அவனோட தம்பிக்கு 28 வயசு, அதாவது உங்கள் ஏஜ். அவனோட தங்கச்சிக்கு 22 வயசு ஆகுது. 2 பேருமே அவன் நல்லா கஷ்டப்பட்டு நல்லாவே ஒரு படிக்க வச்சுருப்பான். டேவோட தம்பி அவன் மெடிக்கல் படித்து தனியாக ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துருக்கான். அவனும் அவனோட லைஃப்பை கிளினிக் மூலிமா பார்த்துட்ருக்கான். அவனோட தங்கச்சி லாக்கு படிச்சிட்ருக்கா. எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு ஃபேமிலியை டே ரொம்பவே கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக காலேஜுக்கும் போயிட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருப்பான். டேக்கு ஒரு 15 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டுருப்பாங்க. அப்போலேருந்தே டே அவனோட ஃபேமிலியை அவன் தான் டேக் ஓவர் பண்ணி நல்லாவே பார்த்துக்கிறான். அவங்க ஃபேமிலி ஓரளவுக்கு செட்டில் ஆனதுனால அவங்க அம்மா அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு இந்த கமிட்மெண்ட் மேரேஜ்லலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, நான் நம்ம ஃபேமிலி அதுவே எனக்கு போதும், உங்களுக்கு அப்படி மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் நம்ம தம்பிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க அம்மா, நீ இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறட்டே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ ஒத்துக்க வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லே ஒரு பெரிய மேரேஜ் ஹால் தான். அங்கே இருக்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லேயுமே அவ்வளோ ஒரு ஸ்மைல். உங்கள் அப்பா அம்மா ஃபேஸில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு ஸ்மைல். நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்ற இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போக போகிறா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே உங்கள் ரூமில் அப்புறம் ஏன் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, உங்களுக்குன்னு ஒருத்தர் வர போகிறாங்க, இப்போ ஹாப்பியாக நீங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க மிஸ், எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பயமா எதுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பேசிகிட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் டேப் பக்கத்தில் இருக்கீங்க. அப்போது ஐயர் டேக்கிட்ட தாலியை கொடுத்து கெட்டிமலம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே டே அந்த தாலியை வாங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கீழே பார்த்த மாதிரி இருக்கீங்க. அப்போ டே உங்கள் காதுகிட்ட நான் அவ்வளோ சொல்லியும் இந்த மேரேஜ்க்கு நீ ஓகே சொல்லிட்டல, இனி நரகம்னா என்னென்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் வராத சிரிப்பை ஃபோர்ஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டே சொன்ன வேர்ட், அந்த ஃபேக் ஸ்மைலும் உங்கள் ஃபேஸ்லேருந்து போயிடுச்சு. டே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வெல்கம் டு தி ஹெல் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தில் தாலி கட்டுறான். அங்கே இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி. இங்கே உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அப்போ உங்கள் தங்கச்சி, மாமா அக்கா காதில் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ உங்கள் அம்மா அவள் தலையிலே ஒன்று போட்டு, முந்திரி கொட்டை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, வாய மூடு அப்படின்னு சொல்லி அவளை சைலண்ட் ஆக்கிட்டாங்க. இப்போது டே ரூமில் அவன் விண்டோ பக்கத்தில் நின்று அந்த 3 பார்த்துட்டு டீப் திங்கிங்கில் இருக்கான். நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கான். இங்கே நீங்கள் டேன்னு கூப்பிட்றீங்க. அப்போ டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் முன்னாடி பால்சம் பண்ணிட்டுறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் அகைன் 3 பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு போக போகிறீங்க. அப்போ டே உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். அது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. டே வலிக்குது, டே ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ டே உங்ககிட்ட இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்லி எத்தனை டைம் சொன்னேன், ஆனால் நீ என்கிட்ட இருக்க காசுக்காகவும் நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டல, இவனை விட்டால் நம்மளால ஆடம்பரமாக வாழ முடியாது, இவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ஃபேமிலி மொத்தமாக செட்டில், அப்படி தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேசுகிறான். நீங்கள் பேச வர்றதுக்கு கூட கேட்காம உங்களை பேச விடாமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கான். இங்கே பாரு, நீ என்ன நினச்சி என்னை கல்யாணம் பண்ணியோ அது என்றைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இங்கே இருக்க ஒவ்வொரு நாளும்
எதுக்குடா இவனை கல்யாணம் பண்ணணும்னு நீ யோசிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், மற்றவங்களுக்கு வேணும்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூம்குள்ளே நீ யாரும் நான் யாரோ, ஏன் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்டான். இங்கே நீங்கள் கண்ணீரோடு என்ன பண்ணுறது எங்கே தூங்குறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டே எழுந்து அவன் கபோர்ட்லேருந்து ஒரு 2 பிளாங்கெட் அண்ட் ஒரு பில்லோ உங்கள் மேலே தூக்கி போட்டுட்டு, என் திங்ஸை என் பெர்மிஷன் இல்லாமல் தொடவோ இல்லை யூஸ் பண்ணவோ கூடாது, லைட் எரிஞ்சால் தூக்கம் வராதுன்னு சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக பிளாங்கெட்டை விரித்து போட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடுறீங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் லைஃப் மொத்தமாக சந்தோஷம்னு ஒன்று பார்க்கவே முடியாதுன்னு போல். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அப்படி பேசிட்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சவுண்டு வெளியே வராமல் ரொம்ப அழுவுக்குறீங்க. இங்கட்டே அப்படின்னு சொல்லவும் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. இப்போது ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது மேரேஜ்க்கு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி டே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பான். வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. இங்கே டே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன் எதுவுமே பேசலை. நீங்கள் ஒரு ஸ்மைலோட சொல்லுங்க டே அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு வயன், எனக்கு சுற்றி வலிச்சு பேச தெரியல, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், உங்கள் வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. டே என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, நான் என் அம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் அவங்க நான் எவ்வளோ சொல்லியும் இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு இந்த மேரேஜ் இந்த கமிட்மெண்ட்ஸ்லலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை, நீ தயவு செஞ்சு நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ வந்து சொன்னால் எப்படிட்டே, எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் அம்மாக்காக தான் நான் ஓகே சொன்னேன். என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, ஆனால் எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன். அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் நீயா இந்த மேரேஜை வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிவிடு, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணு. டே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி நீங்கள் நினச்சிங்களா? இங்கே பாரு, எனக்கு தெரியும், நான் அதுக்காக எவ்வளோ வேணாலும் உனக்கு பணம் கொடுக்குறேன், ப்ளீஸ் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்னடா இது ஒன்றுமே புரியாமல் அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்கீங்க. இந்த மேரேஜை நீ ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடு, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தால் உன்னோட லைஃப்பும் கஷ்டம், என்னோடய லைஃப்பும் கஷ்டம், 2 பேர் லைஃப்புமே வேஸ்ட் ஆகிடும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு வந்திருப்பீங்க. அப்புறம் தான் டே வந்து உங்ககிட்ட அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங், என்னம்மா நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, கூட நான் பண்ணுறேன், பரவாயில்ல அத்தை, இதில் என்ன இருக்குது, நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டே ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கீழே வரான். அப்போ டே அம்மா, என்னடா நேற்று தான் மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அம்மா ஆஃபீஸில் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, வர சொல்லியிருக்காங்கம்மா, போகணுண்ணா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இல்லைடா அம்மா, ப்ளீஸ் டைம் ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்னு கேட்குறான். ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பட்டே இன்றைக்கி என்ன ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்பா நல்லா இல்லையா? அப்படிலாம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ டேவோட சிஸ்டர், அண்ணி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, அம்மா சமைக்கிறத சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டு நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது டே அம்மா, ஏன்டி சொல்ல மாட்டேன், நீ கேட்குறதெல்லாம் செஞ்சு போட்டு இதுவும் சொல்லுவேன் என்னமும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, ஏதோ இவன் நான் சமைச்சதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே பேசிகிட்ருக்கீங்க. டேவோட தம்பி தங்கச்சி எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஒரு மேரேஜ் ஆகி 1 வீக் இருக்கும். உங்களை ஃபிசிக்கலாக எந்த டார்ச்சருமே பண்ண மாட்டான், பட் உங்களை மென்டலாக ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். அவனோட வேர்ட்ஸாலே உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணுவான். நீங்கள் எது பண்ணாலுமே அதில் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் கரெக்டாக பண்ணாலுமே அதில் எப்படியாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு திட்டுவான்.
எது ஆசைப்பட்டு கேட்டாலும் அவன் நீங்கள் ஆசையே படவே கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள அந்த பொருள் மேலே வெறுக்கவே செய்ய வைப்பான். அந்த மாதிரி பண்ணுவான். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன் இவர் இப்படி பண்றாரு? என்னாச்சு? இவர் மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம பண்ணல. அது ஒரு குத்தமா? அதுக்கா இவர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். நீங்க அப்படி பேச போனாலும் உங்கள ஹர்ட் பண்ணி தான் அனுப்புவான். இதுவரைக்கும் உங்ககிட்ட நார்மலா பேசவே மாட்டான். பட் அது எல்லாமே ரூம்குள்ள தான். வெளிய வந்து உங்ககிட்ட நார்மலா இருக்க மாதிரி தான் காமிச்சுப்பான். ஏன்னா அவங்க அம்மா ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ நீங்க சொல்லுவான். என்ன விஷயம்? அத்தை அது வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமா. அத்தை அது வந்து மேரேஜ்க்காக ஸ்கூலில் லீவ் போட்டிருந்தேன். இப்போ ஸ்கூலில் இருந்து கால் பண்ணி எப்போ வயன் வரப்போகிற, நீ இன்னும் உன்னோட போர்ஷன்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணலை, இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போகுது, நீ எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அத்தை. அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்குறீங்க. அட இதை கேட்க ஏன் நீ இவ்வளோ தயங்குற? நீ இவ்வளோ தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு அத்தை மட்டும் இல்லைம்மா, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அம்மா எல்லாமே நான் தான். அப்போ நீங்கள் அவங்கள டைட்டாக ஆக்ட் பண்ணி அத்தை நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்களோன்னு தான். சரி, நீ கிட்ட சொல்லு, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நைட்டு அட்டே ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ நீங்கள் முன்னாடி போய் நின்று உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. உங்களை தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு வர போயிட்டீங்க. இங்கே கால் பேசிகிட்டு இருக்கான். அதாவது ஹேர்பாட்ஸை போட்டு தான் பேசிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் வந்து காஃபி கிட்ட கொடுக்குறீங்க. இங்கே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஃபேஸை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து உங்களால் பேச முடியாததுனால நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே அது வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, என்னை அகைன் ஒர்க்குக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு டேவோட அம்மா கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கீங்க. நான் போட்டுமாட்டே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். நீங்கள் அவன் ஓகே சொன்னால் அடுத்த செகண்ட் அவ்வளோ ஹாப்பியாக கீழே போயிட்டு உங்கள் அத்தை கிட்ட சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. இவன் எங்கே போகிறா? ஏதோ பேசணும்னு சொன்னால் அதுக்குள்ளே ஓடிட்டான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு சரி ஏதோ ஒன்று இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி அவன் நார்மலாக திருப்பி கால் பேசிகிட்ருக்கான். நீங்கள் இங்கே டேவோட அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க, அத்தை நான் கூட எங்கே இவர் போவேணான்னு சொல்லிட்டு வரும்னு நினச்சேன். பட் எப்படியோ போக சொல்லிட்டார் அத்தை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தான் சொன்னேன்லம்மா, அவன் இதெல்லாம் நோலாம் சொல்ல மாட்டான். ஆக்சுவலி அவனுக்கு ஒர்க்குக்கு போகிற பொண்ணுங்களனா ரொம்ப பிடிக்கும். நீ உன்னோட ஜாபை கண்டினியூ பண்ணு, அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அவங்க உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அத்தை, நாளையிலேருந்து நான் திருப்பி போக போகிறேன், ஐயோ அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்று உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பட்டே எழுந்து அவன் பார்க்குற ஒரே விஷயம் முன்னாடி நிற்கிற உங்களை தான். அவன் அப்படி ஸ்டன்னாகி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு ப்ளூ கலர் காட்டன் சாரியில் அழகாக ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து விட்டு ஃப்ரீ ஏர் விட்டு அதுக்கு மேட்சிங்காக ஆக்சசரிஸ்லாம் போட்டு அழகாக இருக்கீங்க. உங்களை மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்படி பார்க்குறான். அப்போ நீங்கள் எதிர்ச்சியாக உங்களை பார்க்குறத மிரர் வழியாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எழுந்துட்டிங்களா, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ எங்கே போகிறேன்னு கேட்குறான். என்ன கேட்குறீங்க? ஸ்கூலுக்கு தான். ஸ்கூலுக்கா? யாரை கேட்டு போகிற நீ? என்ன சொல்கிறீங்க? நேற்று நீங்கள் தானே போக சொன்னீங்க. என்ன லூசு மாதிரி பேசிகிட்ருக்க, நான் எப்போ போக சொன்னேன்? விளையாடாதீங்க நீங்கள் தானே நேற்று நான் கேட்டதுக்கு சரின்னு சொன்னீங்க. அவங்கிட்ட நீங்கள் பேசணுன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அது ஞாபகம் வருது. நேற்று நான் உங்ககிட்ட சரின்னு சொல்லலை, ஃபோனில் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க?
நான் பார்க்கும்போது ஃபோன் உங்கள் கையில் தான் இருந்தது. நீங்கள் ஃபோன்லாம் யார்கிட்டயும் பேசிட்டு இல்ல. டே ப்ளீஸ் என்னை போக சொல்லிட்டு இப்போ வேணான்னு சொல்லாதீங்க டே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன் கண் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? நான் ஹேர் பேட்ச் போட்டுட்டு இருந்தேன், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறான். இல்லை டே, நான் அதை கவனிக்கல. இங்கே பாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நான் இங்கே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன பார்த்துக்கிறதுக்கு, எனக்கு தேவையானதை என்னோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு உன் இஷ்டப்படி இருக்கலாம்னு நினைக்காத. இங்கே இருக்கணும்னா நான் சொல்கிறது கேட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்க மாட்டேன், என் இஷ்டம் போல தான் இருப்பேன் சொன்னீன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு தாராளமாக அம்மா வீட்டில் போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டான். அவ்வளோதான், இங்கே நீங்கள் ஃபுல்லாக ப்ரோக் ஆகி அப்படி அலறீங்க. அவ்வளோ ஆசையாக கிளம்பிட்டீங்க. இப்போது அது எல்லாம் மொத்தமாக போச்சு. நீங்கள் ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டு அப்படி அலறீங்க. இங்கிட்டே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான். நீங்கள் அதே இடத்துல உங்கள் நீஸை ஹக் பண்ண மாதிரி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இங்கிட்டே லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, இங்கே அழுது ட்ராமா போடுற வேலைலாம் வேணாம், இங்கே உட்காந்து சீன் க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், ஆனால் நம்ம அழுதை கூட ட்ராமான்னு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ என்னம்மா அவன் ஏன் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ ரெடி ஆகாமல் இருக்க? இல்லை அத்தை, அவங்களே கால் பண்ணி இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கு, உடனே வர வேண்டாம், இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன், உனக்கு எப்போ டைம் இருக்கும் நீ அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரிம்மா, ஏதோ ஒன்று, வீட்டில் இருக்கல எனக்கு அது போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். டே தான் உங்கள் டேஸ் போது ஒரு 6 மந்த் இருக்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஆனால் டே கொஞ்சம் கூட மாறல. உங்ககிட்ட ரொம்ப கொடுமையாக கடுமையாக நடந்துக்குப்பான். ஆனால் மற்றவங்க முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி உங்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி காமிச்சிப்பான். மற்றவங்க டேவை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நீங்களும் அவன் பண்ணுறதெல்லாம் வெளியே சொல்லக்கூட மாட்டீங்க. ஏன் இந்த 6 மந்தில் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போனதில்லை. அவன் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இல்லை பரவாயில்லைங்க நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன் உங்களை மேரேஜ் ஆகி ஒரே ஒரு நாள் கூட இந்த 6 மந்தில் வெளியே கூப்பிட்டு போனதும் கிடையாது. நீங்கள் உங்கள் அத்தையோட தான் கோவிலுக்கோ இல்லை ஏதாச்சும் வாங்கணுன்னா கூட போவீங்க. அவங்க அம்மாவும் டேக்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் இவன் இந்த ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்குன்னு ஏதாச்சும் ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இந்த 6 மந்த்துமே போயிருக்கும். என்ன ஆனாலும் சரி, டே மனசில் என்ன இருக்குது, அவன் ஏன் அவங்கக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு கேட்டே ஆகணும்னு தூங்காமல் அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேவும் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து உங்களை பார்க்குறான், நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவன் பால்கனியில் நின்று மூணை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் என்னங்க இவ்வளோ நேரம் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா ப்ளீஸ் டே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு அது ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும், அதுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா எனக்கு அதுவே போதும் டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே அந்த மூட்லலாம் இல்லை. டே ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ். சரி கேளு, உங்களுக்கு என்ன தான் டே பிரச்சனை? என்னை ஏன் இவ்வளோ வெறுக்கிறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் இந்த மேரேஜை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னீங்க, நான் பண்ணல, அதுக்காக உங்களுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? அதுக்கு வேணும்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் டே என்கிட்ட அன்பாக பாசமாக பேசுங்க. உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலையா இல்லை நானா? ரெண்டும் தான். ஏன் டே, எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் ஒட்டுக்கிட்ட தவிர நான் எதுவுமே பண்ணதில்லை. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்களா கோவப்படாமல் ப்ளீஸ்? சரி, உங்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது லவ் இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது கேட்டதும் டேக்கு அடுத்த செகண்ட் அவ்வளோ கோவம் வந்து உங்கள் நெக்கை டைட்டாக பிடிக்கிறான். உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன் இதை பற்றி கேட்காதுன்னு. என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னு என் அம்மா கிட்டே போய் கேட்குறியா? அதை என் அம்மா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல.
இல் இல்லை டே, எனக்கு வலிக்குது டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவோட ஹேண்டை தட்டுறீங்க. அவனோ கை எடுத்துட்டான். இங்கே நீங்கள் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை டே, நான் அத்தைக்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவங்க எதோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு தோணுச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் டே என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப உடஞ்சி கேட்குறீங்க. என் பர்சனலில் தலையிடாதன்னு உனக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். என்னை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? என்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. டே அப்படி சொல்லாதீங்க டே ப்ளீஸ். நீங்கள் என்னை பிடிக்கல, என்னை வெறுக்கிறதுக்கு ஒரே ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்கள். இந்த நிமிஷமே உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் டே செம்ம ஷாக்டாக உங்களை பார்க்குறான். ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு என் கூட வாழ வேண்டாம். இந்த 6 மாதம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஆனால் எனக்கு நீங்கள் என்னை வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் போதும். ஒரு வேலிடான ரீசன் சொன்னீங்கன்னா எனக்கு அது போதும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் போயிடுறேன். ஆனால் நீங்கள் என்னை வேண்டான்னு சொல்கிறதுக்கு சரியான ரீசன் இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க டே. நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் என்னைக்காவது என்னை ஏற்றுப்பீங்க, நீங்கள் மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அது உன் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு டே சொல்கிறான். பரவாயில்ல டே, என் கனவுலையோ நிச்சயத்துலையோ, ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அத்தைக்கிட்ட கேட்டதுக்கு இந்த கமிட்மெண்ட் மேரேஜில் விருப்பம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனையோ பேர் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறதில்ல. ஏன் பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கிறதும் கிடையாது. கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச லைஃப் கிடைக்கல டே. கிடைச்ச வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க மாதிரி வாழ எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு தேவை இருக்குது, ஒன்றா இருந்து குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கிறாங்க. உனக்கு என்கிட்ட இருந்து அதுதான் வேணும்னா சொல்லிவிடு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது, அதுக்கு மேலே அழுக்க வருது. நீங்கள் டே முன்னாடி கையை ஸ்டாப் பண்ணி இங்கே பாருங்க டே, நான் எப்பயும் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்றீங்க. என்னை தப்பாக தான் பேசுகிறீங்க டே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை. உங்ககிட்ட இருந்து எனக்கு அதுதான் வேணும்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் எனக்கு அது தேவையில்லை. என்னை எப்போ தான் டே புரிஞ்சுக்க போகிறீங்க? என்னை புரிஞ்சு எப்போ ஏற்றுக்க போகிறீங்க? ஏன் டே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? அப்படி நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னை மட்டும் ஏன் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும் யோசிக்கிறீங்களே, எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் பொண்ணாக பிறந்தது தப்பா இல்லை இந்த உலகத்தில் பிறந்தது தப்பா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? 28 வயசாகி எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு என் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, அவள் லைஃப் கரெக்டாக இருப்பாளான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவகிட்ட வீடு இருக்கா, லேண்ட் இருக்கா, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என் பையனுக்கு பைக் பிடிக்கும், கார் பிடிக்கும், இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. என் அம்மாவும் அப்பாவும் வெளியே போகக்கூட முடியல, அந்த அளவுக்கு தப்பாக பேசுவாங்க. நான் ராசி கெட்டவனு அது இது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா எங்கள் அப்பா அம்மா செத்துருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுட்டே? ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை பெற்றவங்களே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கேருந்து என் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்க விரும்பக்கூடாதுன்னு சொல்லி நான் எத்தனையோ தடவை செத்துடலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இங்கேருந்து போயிட்டா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா அப்படின்றதுனாலே நான் நிறைய டைம் நான் எதுவுமே தப்பாக யோசிக்காமல் என் ஃபேமிலிக்காகவாது இருக்குன்னு நான் யோசித்தேன். என் முதுக்கு பின்னாடி அவ்வளோ தப்பாக பேசினவங்களாம் இப்போ என் மூஞ்சி முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் யோசித்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப டெப்ரெஸில் இருந்தேன். அப்போ தான் உங்கள் அம்மா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி, என்ன எது கேட்பாங்கன்னு தெரியல. அப்படி என்ன கேட்டாலும் சரி இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கலான்னு சொல்லி தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஏன் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி இந்த கல்யாணத்துக்காக அவ்வளோவும் நகை எல்லாமே சேர்த்து வச்சாங்க. ஆனால் அவங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா, என் பையன்கிட்டே அதே இருக்குது, உனக்கு வேணும்னா சொல்லு, என் பையனே அதை உனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல.
இதெல்லாம் கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பையனுக்கு ஏதாவது குறை இருக்கும், அதனால தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லைன்னா இவ்வளோலாம் யார் கல்யாணம் பண்ணிட்டு போவா அப்படின்ற மாதிரி தப்பாக பேசினாங்க. அதுக்கும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க. ஒரு பொண்ணாக பிறந்தா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமாட்டே, என்னால் முடியலட்டே. அதுக்காக தான் நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் சொன்னப்போ நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருந்தா என் அப்பா அம்மா ஃபேஸில் இருந்த ஸ்மைல் போயிருக்கும், அவங்களோட சந்தோஷம் போயிருக்கும். இப்போ என் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க. நான் அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தா என் அப்பா அம்மா எனக்கு இல்லாமல் போயிருந்துருப்பாங்க டே. நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தணுமான்றதுக்காக தான் நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். நான் இதை சொல்லியும் நீங்கள் நம்பலனாலும் பரவாயில்ல டே. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். ஆனால் உங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்குது. ஆனால் அதுக்கிட்ட உங்ககிட்ட இருந்து ஒரு ஆன்சரும் வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்கள் உள்ளே போங்கட்டே, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்பட்டே ஒயன் நீயும் உள்ளவா? இல்லட்டே பரவாயில்ல, நான் கொஞ்சம் நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ரெயின் வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே உங்களை உள்ளே வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ப்ளீஸ் டே, இதுலையாச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க விடுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் டே அப்படியே சைலண்டாக நின்றுட்டான். இங்கே நீங்கள் அந்த மழையில் அப்படி அழுதுட்ருக்கீங்க, சவுண்டே வெளியே வராமல். டே பின்னாடியே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு தெரியும் நீங்கள் உள்ளே வராமல் டே உள்ளே வர மாட்டான் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் உள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. அவனோட ட்ரெஸ் எடுத்துன்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டான். இப்படியே தான் அவங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் ஆர் 10 மந்த் ஆகியிருக்கும். இப்போ உங்ககிட்ட நீங்கள் அப்போ பேசுனதுலேருந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான், உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, வெளியே கூப்பிட்டு போகிறது, உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே உங்களை ரெஸ்பெக்டாக நடத்துகிறான். அதே மாதிரி உங்கள் ரூம்குள்ளேயும் அதே மாதிரி நடத்துகிறான். உங்களுக்கு பிடிச்சது என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்து எல்லாமே செய்கிறான். உங்களுக்காக மாறிட்டு வரான்றது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புரிஞ்சுக்க ஆரம்பித்தானா இல்லையான்னு தெரியல, பட் நமக்காக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறான்ல, அதுவே போதும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட் டைம் வந்துட்டுருக்கீங்க. அவனுக்கு ஒரு பயம், அதனால் அவன் போடுற ஹெல்மெட்டை கழட்டி உங்ககிட்ட கொடுத்து இதை போட்டுக்க சொல்லிடுவான். நீங்களும் ஏன் என்னென்னலாம் கேட்காம அந்த ஹெல்மெட் போட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும் போது டே சொல்லுவான், ஏன் நான் ஒரு கொஷினுக்கு உங்ககிட்ட ரொம்ப நாள் ஆன்சர் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அது என்கிட்ட சொன்ன மாதிரியே இல்லை, இப்போவாச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் டே அப்படி என்ன கொஷின்? இல்லை டே, மேரேஜ்க்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டது தான். அவனோட பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறவங்கள டேர்ன் பண்ணி கூட பார்க்காம நீங்கள் சாரி டே, சாரி, ஐம் ரியலி சாரி, நான் இது கேட்டிருக்கக்கூடாது தான், எனக்கு புரியுது, ஐம் ரியலி சாரி டே, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், நான் இதை வேணும்னு கேட்கல, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஐம் ரியலி சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாரி டே, ஒரு நிமிஷம் இறங்குடி. நீங்களும் இறங்கி நிற்கிறீங்க. நீங்கள் பாருவையன், இந்த கொஷினுக்கு உனக்கு ஆன்சர் வேணும்னா நான் சொல்கிறேன், ஆனால் இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே, உனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சொல்கிறேன். ஆமாம், நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு புரியாமல் என்ன சொல்கிறீங்க டே? ஆமாம், அவள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டா டே. நீ என்கிட்ட எப்போவும் கேட்பல்ல, இந்த ஹெல்மெட்டை ஏன் டே என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஹெல்மெட் அவள் போட்டிருந்தா என்னோட உயிரோட இருந்திருப்பாளோ என்னமோ டே. நான் சொல்கிறேன், ஆக்சுவலி நான் என் அப்பா போனதுக்கப்புறம் என் ஃபேமிலி தான் எல்லாமேன்னு இருந்தேன். எல்லா வேலையும் பார்த்தேன், ஒர்க்கு போயிட்டு அப்படியே ஸ்டடீஸை பார்த்துட்டு என் தம்பி தங்கச்சிங்களையும் படிக்க வச்சுட்டு என் அம்மாவோட மெடிக்கல் பில்லுக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்றவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன், எனக்காக யாருமே ஃபீல் பண்ண இல்லையே. இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், சாப்பிட்டானா இல்லையா? என் அப்பா அம்மா கேட்பாங்க,
ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வேறு யாருமே கேட்கலேன்ற ஒரு லோன்லினஸ் இருந்தது. அப்போ தான் அவன் என் லைஃப்பில் வந்தான். ஃபஸ்ட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல தான். என்னை கேரிங்காக பார்த்துப்பா. என் கூட என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவ தான். நான் சாப்பிட்டேனா இல்லையா, நான் சாப்பிட்லன்னா எனக்கு ஊட்டி விடுவா. எல்லாமே எனக்காக பண்ணுவா. அவள் உண்மையாக என்ன லவ் பண்ணா. என்னோடய பணத்துக்காகவோ இல்லை என்னோட இந்த அட்ராக்ஷனுக்காகவோலாம் இல்லை. என்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணான். இந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் வர அளவுக்கு என்னை லவ் பண்ணேன். நானும் அவளை ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் அவள் இருப்பாள். இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என் லைஃப். என்னடா நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறானே, ஒரு நாள் மொத்தமாக எடுத்துப்பானோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. நான் நினச்சது அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னமோ. ஒரு நாள் நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கும் போது அவன் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தா. இங்கே பாருடே, என் லைஃப்பில் நீ மட்டும்தான், உன் லைஃப்லேயும் நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி வேறு யாராவது உன் லைஃப்பில் வந்தான்னு வச்சுக்கோ, உன்னையும் கொல்லுவேன், அவளையும் கொல்லுவேன். உன்னை கொண்டதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நானும் உன் கூட வந்துடுவேன். ஆனால் அங்கேயும் உனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட விளையாட்டாக தான் பேசிகிட்டு இருந்தா. அப்போ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டான். இங்கே பாருட்டே, நான் செத்தாலும் சரி உனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். நீ வேற ஒரு பொண்ணை பார்க்கவே கூடாது. நீ பார்த்தினா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலட்டே. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வும் சரி என்னோடய லாஸ்ட் லவ்வும் சரி நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொன்ன மாதிரி அவளோட லாஸ்ட் லவ் நான் தான். நாங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்து ஒரு ட்ரக் எங்கள் பைக்கில் மோதி நான் ஹெல்மெட் போட்டிருந்ததால் நான் சேஃப் ஆகிட்டேன். அவள் அதே இடத்துல என்னை பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லி கண்ணா மூடினான். அது இன்னும் வரைக்கும் என் கண்ணுக்குள்ளவே இருக்குது. அவளோட ப்ராமிஸை நான் காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தேன். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை. இங்கே பார்வையன் அப்படின்னு சொல்லி டே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் வாய்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நீங்கள் அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி டே காம்டா, எனக்கு புரியுது உங்களுக்கு உள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐம் சாரி, நான் இதை கேட்டிருக்கக்கூடாது. இல்லை வயன், இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணேன். கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் உனக்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து உன்னை நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோடய ஒய்ஃபாக கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணலை, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்ட்டே சொல்லியிருப்பான். நீங்கள் டேவை ஹக் பண்ணி டே எனக்காக நீங்கள் மாற்றிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு போதும். நான் ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ஏன் 10 வருஷம் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. டேவும் சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பைக்கில் ஏற போகும்போது அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அப்போது என்னை நீங்கள் லவ் பண்ணுறீங்களாட்டே அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அவங்களே பார்க்க, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஹெல்மெட் கொடுக்குறீங்கண்ணா, அப்போ உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டே லைட்டாக சிரிச்சுட்டு அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உக்காந்துட்டீங்க. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவனும் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டான். இப்படியே தான் உங்களோட டேஸ் ரொம்ப அழகாக போயிருக்கும். உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் டே நமக்காக நடிக்கிறானோ, நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறான், நம்மளை கிஸ் பண்ணுறான், ஹக் பண்ணுறான், நல்லா தூங்குறான், நல்லா பேசுகிறான், நம்மளுக்கு பிடிச்சது எல்லாம் செய்கிறான், ஆனால் ஏன் நம்ம கூட க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறான்? எனக்கு இதுதான் தெரியலை, புரியவும் மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது அப்பப்போ நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக டே கிட்ட கேட்கலான்னு நினைப்பீங்க. பட் அவங்ககிட்ட கேட்டால் அவன் சொல்லுவானா, இல்லை இதையும் தப்பாக புரிஞ்சுப்பானோ, அவங்களுக்காக மாற்றிக்கிறது உங்களுக்கு போதும்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கேட்கவும் அவங்கள எப்படி நினைப்பான் அப்படின்றது உங்களுக்கு யோசனையாகவே இருக்குது.
அப்போ ஒன் ஃபைன் டே சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட கேட்போம், அவன் என்ன தான் சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நைட் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் டேவும் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வந்து பெட்டில் உட்காரான். என்னடி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைடி. ஏன்? வாங்க நான் உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் வந்து அப்படியே படுக்கிறான். நீங்கள் டே செஸ்ட்டில் போயிட்டு படுத்துக்கிட்டே, டே உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேளு. இல்லை டே, என்னடா இவ நமக்காக எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னா, ஆனால் இப்போ போய் இப்படி கேட்குறாளே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது நீ என்ன கேட்க வரேன்னு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏன் டே புரியாத மாதிரி இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்காக மாறிட்டீங்களான்னு எனக்கு புரியலை. ஒருவேளை எனக்காக நீங்கள் நடிக்கிறீங்களோன்னு தோணுது. அப்பட்டே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணி, அப்படிலாம் இல்லைடி, நான் உனக்காக மாறிட்டேன், டைம் கொடு, கண்டிப்பாக நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். போட்டே இதே எத்தனை டைம் சொல்வேன், எவ்வளோ நாள் டைம் வேணும் உனக்கு? கிட்டத்தட்ட 2 months இருக்குமா உனக்கு நான் டைம் கொடுத்து. இட்ஸ் ஓகே, நான் 10 years வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி படிக்கிறீங்க. அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டீங்க. இங்கிட்டே டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் இங்கே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ 11:55 இருக்கும். அவன் ரூம் எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். இப்போ வந்து உங்களை எழுப்புறான். நீங்கள் தூக்கத்தில் எழுந்துக்காமல் விடுட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஒரு நிமிஷம் எழுந்துரு அப்படின்னு சொல்லி சவுண்டாக கத்துறான். நீங்கள் பத்திரி அடித்து எழுந்து உட்காடுறீங்க. இப்போ பார்த்தா ரூம் ஃபுல்லாக கேண்டில் லைட்ஸ். உங்கள் முன்னாடி கேக் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி உங்களோட பர்த்டேவான்னு யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களோட பர்த்டேவும் இல்லை. நீங்கள் டே என்ன இது, ஹாப்பி ஆனிவர்சரி டி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கேலண்டரை தான் பார்க்குறீங்க. அதில் உங்களோட மேரேஜ் டேட் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் டேவை சர்ப்ரைஸ்டாக பார்க்குறீங்க. என்னடி ஹாப்பியா? நான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், நம்மளோட மேரேஜ் டே வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ இதை மறந்துருப்பேனே நினச்சேன் டே. அதை எப்படி மறப்பேன்? நான் உனக்காக டைம் கேட்டதுக்கு இதுக்காக தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் தான் பிடிக்காம வெறுப்போடு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் புரியாமல் அகெய்னா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு தாலியை தான் எடுக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இதை நான் கட்டி விட போகிறேன். டே விளையாடாத, அதான் ஆல்ரெடி இருக்குல்ல. ஆமாடி, நாலு நேரம் கிழமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணியும் நம்ம இவ்வளோ நாள் சந்தோஷமாக இல்லை. உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் தாலி கட்ட வரான். நீங்கள் தேவையே பார்க்குறீங்க. என்னடி வேண்டாமா? இல்லை டே, இதில் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ட்ரீம்லாம் இல்லை, நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் தாலி கட்டுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸில் டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங் எடுத்து அந்த ரிங்கையும் உங்கள் கையில் போட்டு விடுறான். ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி தேவை ரொம்ப ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுட்டே இருக்கான். சரி ஓகேவா, கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி கேக் ஒட்டிக்கிறீங்க. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அதுவும் தான் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட நான் கனெக்ட் பண்ணி தான் இதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.
அண்ட் இந்த ஒன் ஷாட்டில் நிறைய இந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்ட்லாம் உங்களுக்கு நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அது கூடு கட்டியிருக்கு. அதனால நான் எப்போ ரெக்கார்ட் பண்ண உட்காந்தாலும் அதுக்கு கேட்குமா என்னமோ தெரியல. எப்போ பாரு இப்படி கத்திக்கிட்டே இருக்கும். நானும் அது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கு. சரி ஓகே பேர்ட்ஸ் தானே, ஒரு எஃப்எஃப்ல ஒரு நல்ல ஒரு மூட் குடுக்கும் அப்படின்றதுக்காக நானும் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அது சவுண்டு போடாத டைமை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறேன்.